أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனால் விதித்துள்ள ஜும்மா கடமையை இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் மாத்திரமே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் மறுமை நாளை இலக்காக கொண்டு மறுமை நாளில் உயர்தரமான சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி இந்த உலக வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழும்போது நாம் செய்யக்கூடிய சில காரியங்களுக்கு அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை வழங்குவதை போன்று நாம் செய்யக்கூடிய பாவமான காரியங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த பாவத்தின் அளவுக்கேற்ப தீமையை வழங்கி மறுமையில் தண்டனையை வழங்குகிறார். அதில் சில பாவங்களை பொறுத்த மாத்திரத்தில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்களாக இருந்தேன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்னா, நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மூலம் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்களை வைத்து அந்த பாவங்களை அல்லாஹ் அழிப்பான். இப்போ உதாரணமாக ஒருத்தர் தான தர்மங்களை செய்கிறாரு, சதகாக்கள் செய்யும் போது யுகஃபிர் அன்குமின் செய்ய அது உங்களுடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம தர்மம் கொடுக்கும்போது நம்ம செஞ்ச சின்ன சின்ன பாவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் அதை பரிகாரமாக அமைப்பான். அதே போல தொழுகைக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் 33 தடவை சொல்லுங்க, 100வதாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற வாசகத்தை மொழிந்தார் கடல் நுரையளவு பாவங்கள் செஞ்சாலும் பாவத்தை மன்னிப்பதாக அல்லாஹ் சொல்றான். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, சின்ன சின்ன பாவங்கள் பண்ணும்போது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நம்மை அறியாமலேயே நாம் செய்யக்கூடிய நல்ல காரியத்தின் மூலம் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பார். இது ஒரு பகுதி. சில பாவங்கள் இருக்கிறது பெரும் பாவமாக சொல்லப்பட்டவைகள். அது அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, நம்ம பெர்டிகுலரா அந்த பாவங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டு அதற்காக வேண்டி மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா மன்னிப்பான். நம்ம அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்காமல் மௌத்தா போனேன்னு சொன்னா அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாவத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், திருமறை குர்ஆன்ல மென்ஷன் பண்ணி காட்டுறான். அது என்ன பாவம் என்று சொன்னா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தன்னு சொன்னா, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. சில பாவங்கள் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ ஒருத்தர் ஷிர்க் செய்கிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விடத்துல கையேந்தி அந்த ஷிர்க்குக்கு மன்னிப்பு கேட்காமல் மௌத்தா போனேன்னு சொன்னா அல்லாஹ் மறுமையில் அதை மன்னிக்கவே மாட்டான். இணை வைப்புக்கு அல்லாஹ்விடத்துல உலகத்துல நம்ம வாழும் போதே என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்டு விடணும்.
வேற வேற சின்ன சின்ன பாவங்கள்னு சொன்னா அல்லாஹ் பொழைச்சி போட்டு மன்னிச்சு விட்டுருவான். ஷிருக்குன்னு சொன்னா மன்னிக்கவே மாட்டான். அப்ப உலகத்துல நம்ம வாழும்போது ஷிருக்கென்ற கன்செப்ட் நம்முடைய கொள்கையில வந்து விடாமல் எப்பவுமே நம்ம கவனமாக இருக்கணும். ஷிருக்குடைய சாயல் கூட நம்மிடத்துல வந்து விடாம எப்பவுமே நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து இந்த விஷயத்துல சிறுக்கு இருக்குதா என்று உரசி பார்த்து என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களை நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, சிறுக்கு வந்துட்டுன்னு சொன்னா நம்ம மறுமை வாழ்க்கை கை சேதப்படக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும். அப்ப ஷிருக்கை பற்றின தெளிவு நம்மிடத்துல அப்பப்ப என்ன செய்யணும், நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும். நம்ம எல்லாம் தௌஹீத்வாதிகள் சொல்றோம். தௌஹீத்வாதின்னு சொன்னாலே அர்த்தம் என்னன்னு கேட்டா ஷிருக்குக்கு எதிரானவர்கள், ஓரிரை கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தன்மையை வேற எந்த பொருளுக்கும் கொடுக்காதவர்கள். இதுதான் தௌஹீத்வாதின்னு சொல்றது. அப்ப அடிக்கடி நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா ஷிருக்கு எப்பவுமே வந்துவிடக் கூடாது என்பதில் நம்ம தெளிவாக இருக்கணும். அப்ப ஷிருக்கை பற்றின விழிப்புணர்வு என்ன செய்யணும், நம்மிடத்துல எப்பவுமே இருக்கணும். ஷிருக்குனா என்ன, நிறைய பேர் என்ன விளங்குறாங்கன்னு சொன்னா இந்த சிலைகளை வணங்குறது ஷிருக்கு, சிலையை நம்ம வணங்கல தானே அதனால நம்ம இணை வைக்கல இந்த மாதிரி நினைச்சு கொண்டு இருக்கிறோம். சிலைகளை வணங்குறது ஷிருக்கு தான். ஆனா அது மட்டுமல்ல ஷிருக்குன்றது. ஷிருக்கு என்று சொன்னா என்னன்றத அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அழகிய முறையில விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க. இஸ்லாம் நமக்கு விளங்கப்படுத்தி இருக்குது. அப்ப அந்த அடிப்படையை புரிஞ்சு கொண்டு ஷிருக்குன்னு சொன்னா பெர்டிகுலர் இன்னின்ன விஷயங்கள் தான் ஷிருக்கு என்று சொல்லி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பட்டியல் போடல. இது ஷிருக்கு, இது ஷிருக்கு. சில விஷயங்கள் அப்படி சொல்லி இருந்தாலும் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா பேசிக்கா சொல்லுது, கன்செப்டை சொல்லுது. இந்த கன்செப்ட், இந்த பேசிக், இந்த தன்மைகள் இருந்தா இது ஷிருக்கு. அதை வச்சு அந்தந்த காலத்துல என்னென்ன ஷிருக்கு வருது, எப்படியெல்லாம் ஷிருக்கு வருதுன்னு சொல்லி நம்ம தான் என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ளணுமே தவிர எல்லாத்துலயுமே அல்லாஹ் குர்ஆன் சொன்னால அல்லாஹ் குர்ஆன்ல ஷிருக்குன்னா இதுதான் என்று சொல்லி எல்லாத்தையும் பட்டியல் போட மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்தையும் பட்டியல் போட சொல்ல மாட்டாங்க. கன்செப்ட் சொல்லுவாங்க. இந்த கன்செப்ட் இருந்தா ஷிருக்கு. என்னது, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவுமே கிடையாதுன்னு சொல்றான். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லைன்றான். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ஷிர்க்குனுடைய பேசிக் கன்செப்ட் என்னன்னு கேட்டா அல்லாஹ்வை போல எதுவும் கிடையாது, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை. இப்ப அல்லாஹ்வுடைய பண்பு ஒரு மனிதனுக்கோ ஒரு பொருளுக்கோ இருப்பதாக நம்ம நினைத்தால், கருதினால், நம்முடைய நம்பிக்கை அதை போன்ற இருந்தது என்று சொன்னால் நம்ம இணை வைக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். இப்ப உதாரணமாக தர்காக்கள்ல கையேந்தாதீங்க, இறந்தவர்கள்ட்ட போய் துவா கேட்காதீங்க, அல்லாஹ்விடத்துல மட்டும் துவா கேளுங்க, இறந்தவர்கள்ட்ட கையேந்துவது ஷிருக்கு என்று சொல்றோம். ஏன் அது ஷிருக்கு, என்ன கன்செப்ட் அது என்று பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப உதாரணமா புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்றதா இருந்தா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வஹுவ சமீஉன் பசீர், அவன் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய பண்புகள்ல ஒரு பண்பு என்னன்னு கேட்டா அவன் பார்க்கிறவன், அதே போல இன்னொரு பண்பு அவன் கேட்கக்கூடியவன். அப்ப இந்த பண்பு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறதாக நம்ம நினைக்கணும். நமக்கு டவுட் வரும், மனுஷனும் பார்க்கிறோமே, மனுஷனும் கேட்கிறோமே, அப்ப அது எப்படி ஷிருக்கு? அப்ப மனுஷன் ஒருத்தர் கேட்கிறேன்னு சொல்லி சொன்னா அது ஷிருக்கா என்று யோசிப்போம். அது ஷிருக்கு கிடையாது. மனுஷன் பார்க்கிறான், மனுஷன் கேட்கிறான், ஆனால் அல்லாஹ்வை போல என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். இப்ப உதாரணமா நானும் கேட்கக்கூடியவன். இப்ப என்னகிட்ட பேசுறதா இருந்தா எனக்கு எப்படி பேசினா கேட்க முடியும்? ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டேன்னு சொன்னா எனக்கு புரிஞ்சு கொள்ளலாம், அல்லது ஒரு மேக்சிமம் 2 பேர் கேட்டான்னு சொன்னா கொஞ்சம் சரி அட்ஜஸ்ட் பண்ணி என்ன ஓரளவு புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு 10 பேர் மொத்தமா சேர்ந்து என்னிடத்துல ஒரே அடியில பேசினேன்னு சொன்னா என்னால கேட்கலாமா? நான் கேட்கக்கூடியவன் தான், ஆனா 10 பேர் என்னோட சேர்ந்தா கேட்க இயலாது. அதே போல குறிப்பிட்ட டெசிபல் கணக்கு இருக்குது. ஒரு மனுஷன் கேட்கணும்னு சொன்னா இந்த அளவு சவுண்ட்ல பேசினா தான் கேட்கலாம், அதை மீறி சவுண்ட் வந்தா காது என்ன கேட்காமலே போயிடும். அப்ப மனுஷனுடைய கேள்விக்கு வரையறை இருக்குது. நான் பார்க்கக்கூடியவன் தான், எனக்கு எவ்வளவு பார்க்கலாம், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்க்கலாம். இந்த சொகர் இருந்தேன்னு சொன்னா சோருக்கு பின்னாடி பார்க்கலாமா? பார்க்க முடியாது. இப்ப அல்லாஹ்வுடைய பார்வை, அல்லாஹ்வுடைய கேட்டல் எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? 100 பேர் கேட்டாலும் தொழுது முடிஞ்ச நம்ம உதாரணமா துவா கேட்போம். ஒரே நேரத்தில் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் துவா கேட்பாங்க. அல்லாஹ் நீங்க எல்லாம் மொத்தமா துவா கேட்கறீங்க, எனக்கு புரிஞ்சு கொள்ற கஷ்டமா இருக்குது, ஒவ்வொருத்தரா துவா கேளுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா? அப்படி கிடையாது. நீங்க எத்தனை பேர் கேட்டாலும்
எந்த மொழியில கேட்டாலும், எனக்கு 2 3 மொழி தெரியும்னா அந்த மொழியில கேட்டா மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாத ஒரு மொழியில ஹிந்தியில கேட்டு பேசுறேன்னு சொன்னா எனக்கு புரிஞ்சு கொள்ளலாமா? ஆனா அல்லாஹ் அப்படி கிடையாது. எந்த மொழியில எப்படி எத்தனை பேர் கேட்டாலும் எங்கிருந்து கேட்டாலும் என்ன செய்யலாம்? கேட்கிறத அல்லாஹ்வுக்கு புரிந்து கொள்ளலாம். எனக்கு பெட்டால இருந்து கூப்பிட்டாலே என்னை கேட்காது. அல்லாஹ் அப்படியா? அப்ப அல்லாஹ்வுடைய கேட்டல் என்பது வரையறையில மனுஷனை போல எல்லாம் கிடையாது. அல்லாஹ் பார்க்கிறது, எனக்கு சுகத்துக்கு அங்கல பார்க்க முடியாது, சிவத்துக்கு அங்கல பார்க்க முடியாதுன்னா அல்லாஹ்வால முடியாதா? அல்லாஹ்வுக்கு இயலும். அப்ப மனுஷங்க எப்படி நம்புறாங்கன்னு சொன்னா, இந்த தர்காக்கள்ல கையேந்த கூடியவர்கள் அல்லது அவுலியாக்கள்கிட்ட கையேந்த கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் எப்படி கேட்பானோ, அல்லாஹ் எப்படி பார்ப்பானோ அதே போல இவங்களும் கேட்கிறாங்க. பார்க்கிறன்ற பண்பை விட்டுருங்க, கேட்டல் என்ற பண்பு எடுத்தான்னு சொன்னா தர்காக்கள்ல துவா கேட்பாங்க. யாராவது சொல்றத பார்த்திருக்கீங்களா? தனித்தனியா துவா கேளுங்க, அவுலியாக்கு புரிஞ்சு கொள்றது கஷ்டமா இருக்கும். அவர் அவர் உலகத்துல வாழும்போது தமிழ் மட்டும்தான் அவருக்கு தெரியும், தமிழ்ல மட்டும் துவா கேளுங்க என்று யாராவது சொல்லுவாங்களா? மலையாளத்துல கேட்கிறேன்னா மலையாளத்துல கேட்டிருப்பாங்க, ஹிந்தியில வேணும்னா ஹிந்தியில கேட்பாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, எப்படி அல்லாஹ் கேட்பானோ அதே போல இவங்க கேட்கிறாங்க. மௌத்தா போனால் செவியேற்க மாட்டாங்கன்ற தனி கான்செப்ட், அந்த பகுதியை விட்டுருங்க. இவங்க ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, கையேந்தும் போதே நம்ம கேட்கிறத புரிஞ்சு கொள்ளலாம்னு நினைக்கிறாங்களே. ஒரு 50 பேர் மொத்தமா கேட்டாலும் புரிஞ்சு கொள்ளலாம்னு நினைக்கிறதே ஷிர்க். மௌத்தா போனால் செவியேற்பாங்களா இல்லையான்ற வாதம் சர்ச்சை 2வது. அப்ப இந்த அடிப்படையில் அல்லாஹ் கேட்கிறத போல மௌத்தா போனால் அல்லது ஒரு மனுஷன் உசுரோடு இருக்கக்கூடிய மனுஷன் கேட்கிறேன்னு நம்பினாலே ஷிர்க் தான். அப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றல் வந்துவிடக் கூடாது. இதுல நம்ம என்ன பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதனாலதான் அவுலியாக்கள்கிட்ட கையேந்தாதீங்க, தர்காக்களுக்கு கையேந்தாதீங்கன்னு சொல்றோம். அதே போல இந்த பண்பு, அதாவது அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய எந்த பண்பாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு இருக்கிறதாக நினைச்சா அது இணை வைப்புன்ற கன்செப்டை புரிஞ்சு கொண்டு இந்த அளவுகோல் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ்வும் அல்லாஹ்வும் என்ன செய்ய மாட்டாங்க? பட்டியல் போட்டு சொல்ல மாட்டான், இது ஷிர்க் இது ஷிர்க். கன்செப்டை சொன்னேன்னு சொன்னா அந்தந்த காலத்துல எதெல்லாம் உருவாகுதோ அது ஷிர்க். எனக்கு ஒருத்தர் இந்த மைக்குக்கு அந்த மாதிரி ஆற்றல் இருக்குது, அல்லாஹ் போல இருக்கக்கூடிய ஆற்றல் மைக்குக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்பினா ஷிர்க். அட இதை நம்புறது ஷிர்க்னு சொல்லுவோம். குர்ஆன் ஹதீஸ்ல இந்த மைக் ஷிர்கான்னு சொல்லி இருக்குதாண்டெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த கன்செப்ட் இருந்தேன்னு சொன்னா ஷிர்க். சிலைகள்ல கையேந்திர ஷிர்க்னு சொல்றோம். ஏன்? அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பதை போன்று அது ரிஸ்க் அளிக்கிறதாக நம்புறாங்க, அல்லது அல்லாஹ் கேட்பதை போன்று அவங்க கேட்கிறதா நம்புறாங்க. இப்படி நிறைய பண்புகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கொடுத்து இணை வைத்தலுக்குரிய ஆட்களாக மாறுறாங்க. அதே போல தாயத்து தொங்க போடுவாங்க, அது டைரக்டாவே சொல்லிட்டாங்க, மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யாரு தாயத்து தொங்க போடுறாங்களோ அது ஷிர்க்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொல்லப்படாத சில விஷயங்கள் இருக்கும், அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உருவாகக்கூடிய விஷயங்கள் இருக்கும். என்ன நம்ம பார்க்கணும்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பண்பு அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா? இப்படி சொன்னு சொன்னா, கொடுக்கப்பட்டிருந்தேன்னு சொன்னா இணை வைப்பு. இந்த பேசிக் என்ன செய்யணும்? உள்ளத்துல புரிஞ்சு கொள்ளணும். இப்ப நீங்க வாங்க, என்ன விஷயம்? இப்ப ஒவ்வொருத்தர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஷிர்க் வரும்னு சொன்னா இல்லையா? அதே போல சில ஆட்கள் எப்படி சில விஷயங்கள் ஷிர்க்காக மாறும் என்று சொன்னால், ஒருத்தர் மேல வச்சிருக்கக்கூடிய பாசத்தினால, ஒருத்தர் மேல வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையினால என்ன ஆகும் கேட்டா, அந்த பாசம் கூடி கூடி அந்த மனுஷனை கொண்டு போய் கடவுளுடைய அந்தஸ்துல கொண்டு போய் வைப்பாங்க. கடவுளுடைய அந்தஸ்து என்ன? அல்லாஹ்வுடைய பண்பை நமக்கு தெரியாமல் என்ன செய்வோம்? மனுஷனுக்கு கொண்டு போய் கொடுப்போம். இது நடக்கிறத பார்க்கலாம். எப்படி? இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா இஸ்லாமிய வரலாற்றையே எடுத்துக்கொள்ளுங்களே. இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செஞ்ச உலமாக்கள் இருப்பாங்க, தியாகம் செய்த இமாம்கள் இருப்பாங்க, சஹாபாக்கள் இருப்பாங்க. நம்ம அவங்களுடைய தியாகங்களை படிச்சு, அவங்களுடைய அந்த வரலாறுகளை படிச்சு, சுப்ஹானல்லாஹ் இவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறாங்களே என்று சொல்லி அவங்க மேல இருக்கக்கூடிய அன்பு எப்படி மாறும்னு கேட்டா, அவங்க செய்யக்கூடிய பிழைகள் கூட நமக்கு தெரியாம அல்லது மறைமுகமா தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லாஹ்வுடைய பண்பை கொண்டு போய் கொடுப்பாங்க. இது எப்படி கொடுக்குறேன்னு நான் விளங்கப்படுத்துறேன். அதுக்கு முன்னாடி நாம் என்ன புரியணும்னு கேட்டா, இது அந்த காலத்து அறிஞராக இருந்தாலும் சரி, தற்காலத்து அறிஞராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் தியாகம் பண்ணி ஏகத்துவத்தை சொல்லி தியாகியா இருந்தான்னு வைங்களே, அந்த தியாகத்தை நம்ம பாராட்டணுமே தவிர அதுக்காக வேண்டி அவரை அல்லாஹ் இடத்துல கொண்டு போய் வச்சிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பண்பை என்ன செய்யக்கூடாது? கொண்டு போய் கொடுக்க கூடாது. இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, இப்ப இமாம்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இமாம்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் பண்ணி சில ஹதீஸ்கள் எல்லாம் தொகுத்து தியாகம் பண்ணி ஹதீஸ் புத்தகங்களை தொகுத்து வச்சிருப்பாங்க. இதுலயும் ஸ்பெஷலா சொல்றதா இருந்தான்னு சொன்னா, புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகள் இருக்குதே,
இது மற்ற ஹதீஸ் புத்தகங்களை விட ஸ்பெஷல். சஹீஹான அறிவிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய புஸ்தகம். எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டா, குர்ஆனுக்கு அடுத்தபடியாக நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய செய்திகள் அல்லது குர்ஆனுக்கு அடுத்தபடியான ஒரு புத்தகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புகாரியை பாராட்டுவாங்க அல்லது முஸ்லிமை பாராட்டுவாங்க. இதுல என்ன விஷயம்னு கேட்டா, உண்மையிலே புகாரி இமாம் செய்த தியாகங்கள் எண்ணில் அடங்காது. நிறைய இஸ்லாத்துக்காக தியாகங்கள் பண்ணிருக்கிறாங்க. இதுல என்ன விஷயம்னு கேட்டா, அவர்களுடைய இந்த தியாகத்தை பார்த்துட்டு, அவர்கள் அந்த புஸ்தகத்தை தொகுக்கிறதுக்காக வேண்டி பட்ட கஷ்டங்களை பார்த்துட்டு, புகாரி எப்படின்னு கேட்டா, நான் சொன்ன மாதிரி அது குர்ஆனுக்கு அடுத்ததுன்னா என்ன, குர்ஆன்ல எப்படி தவறுகள் இல்லையோ அதே போல புகாரி இமாம் தொகுத்த ஹதீஸ்ல தவறே வராது என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? தௌஹீத் என்ற பேரை சொல்லக்கூடியவர்கள் கூட இப்படி இருக்கிறாங்களா இல்லையா? இந்த கன்செப்டே இஸ்லாத்துக்கு எதிரானதா இல்லையா? என்ன, புகாரின்றது ஒரு மனுஷன் தொகுத்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் பிழையே வராதுன்னு ஒருத்தர் நினைச்சா என்ன அர்த்தம்? புகாரி இமாம அல்லாத இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. பிழையே வராம இருக்கிறேன்னு சொன்னா ஒன்னு அல்லாவா இருக்கணும் அல்லது மலக்கா இருக்கணும். ஏன், மலக்கு மாதிரி தான் அல்லாஹ் போட்ட ஓடரை தவிர வேற ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அப்ப மனுஷன் ஒரு வேலையை செஞ்சான்னு சொன்னா, ஒரு புஸ்தகத்தை தொகுத்தன்னு சொன்னா, நிச்சயமாக அதுல ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் இருக்கத்தான் செய்யும். அதுல தவறே வராது. அதுல ஒரு ஹதீஸை தொகுத்துட்டான்னு சொன்னா அதுல பிழையே வராதுன்னு ஒருத்தர் நம்பினா அவர் இணை வைக்கிறாரா இல்லையா? இதை நம்ம மிச்சம் கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற விஷயமா? மனுஷனுக்கு பிழை வராதுன்னு நினைச்சாலே இணை வைப்பு தான். இப்ப என்ன விஷயம்னு கேட்டா, புகாரியில் இன்றைக்கு புஸ்தகங்கள் ஹதீஸ்கள் இருக்குமா? என்ன மக்கள் நினைக்கிறாங்கன்னா, புகாரில வந்துட்டேன்னு சொன்னா அதுல தவறே வராது. புகாரி இமாமே அப்படி சொல்லல. புகாரி இமாமே என்ன சொல்லலன்னு கேட்டா, இந்த புஸ்தகத்துல ஒரு தவறு கூட கிடையாதுன்னு அவர் சொல்லல. அவர் நிறைய புஸ்தகங்கள் தொகுத்தாலும் இந்த புகாரின்ற புஸ்தகத்தை ஸ்பெஷலா கேர் பண்ணி தொகுக்கிறார். அதுல புகாரியில் ஒரு தனித்தன்மை என்னன்னு கேட்டா, இப்ப மற்ற ஹதீஸ்ல தொகுக்கும் போது, இப்ப ரசூலுல்லாஹ் வழியா ஒரு செய்தி புரிஞ்சு கொள்றதுக்காக சிம்பிளா சொல்றேன். ரசூலுல்லாஹ் வழியா ஒரு செய்தி வருதுன்னு வைங்களே, உதாரணமா ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து அபூ ஹுரைரா அறிவிச்சிருப்பாங்க. உதாரணமா அதுல இருந்து அப்துல்லான்னு ஒருத்தர் அறிவிச்சிருப்பாங்க. அதுல இருந்த முகமதுன்னு ஒருத்தர் அறிவிச்சிருப்பாங்க. இஸ்மாயில் ஒருத்தர் அறிவிச்சிருப்பாங்க. ஹதீஸ் கலையில் என்ன பார்ப்பாங்கன்னு சொன்ன, ஒரு ஹதீஸை தொகுக்கும் போது அப்துல்லான்றவர் அபூ ஹுரைராவை சந்திச்சிருக்கிறாரா அல்லது சந்திச்ச பீரியட்ல வாழ்ந்திருக்கிறாரா? உதாரணமா 2005 வாழ்ந்த அப்துல்லான்றவர் 2005 வாழ்ந்திருக்கிறார். இஸ்மாயில் என்றவர் 2005 வாழ்ந்திருக்கிறார். என்ன முடிவெடுப்பாங்கன்னா, ரைட், ஓகே, 2 பேரும் சந்திச்சிருப்பாங்க என்று சொல்லி ஹதீஸை பதிவு பண்ணுவாங்க. அடுத்த அறிவிப்பாளர் அவரும் 2006-07 பீரியட்ல வாழ்ந்திருக்கிறார். உதாரணத்துக்கு புரியறதுக்காக சொல்றேன். அப்ப 2 பேரும் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்கு என்று ஹதீஸை பதிவு பண்ணுவாங்க. ஆனா புகாரி இமாம் என்ன ஸ்பெஷலா அதுல ஒரு நிபந்தனை போடுறான்னு கேட்டா, சந்திக்க வாய்ப்பு இருந்தாலும் சந்திச்சதை கன்ஃபார்ம் பண்ணாதான் பதிவு பண்ணுவார். அப்துல்லான்றவர் 2005 வாழ்ந்திருப்பாரு, முகமதுன்றவர் 2005 வாழ்ந்திருப்பாரு. இவர் என்ன 2 பேரும் சந்திச்சிருக்க கொழும்புல தான் வாழ்ந்தாங்க உதாரணத்துக்கு இண்டு இருந்தாலும் 2 பேரும் சந்திச்சாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுவார். இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக வேண்டிய பல ஊர்கள் பல நாடுகள் பிரயாணம் பண்ணிருக்கிறார். இவங்க 2 பேரும் சந்திச்சாங்களான்றதை கன்ஃபார்ம் பண்றது. அப்ப இப்படி உறுதிப்படுத்தி பதிவு பண்ணப்பட்ட செய்திகள் தான் புகாரில் இருக்குது. என்ன தனித்துவம்னு கேட்டா, புகார்ல வரக்கூடிய அறிவிப்பாளர் ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சதை புகாரி இமாம் எப்படி சரி உறுதிப்படுத்தியிருப்பார். இது மற்ற புத்தகங்களை விட இது தனிச்சு விளங்குறதுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் தன்மை. இது மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. இதுக்காக வேண்டி புகாரியில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டா அதுல பிழையே வராதுன்னு அர்த்தமா? அல்லது புகாரில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளரை ஒருத்தரை பார்த்து நம்பகமானவர், நினைவாற்றல் உள்ளவர் என்று சொன்னால் அவருக்கு பிழையே வராதுன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. ஹதீஸ் கலையில ஒரு ஹதீஸை பதிவு பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவர் நினைவாற்றல் உள்ளவரான்னு சொல்லுவாங்க. பொய் சொல்லக்கூடியவரா நினைவாற்றல் உள்ளவரான்றது உறுதிப்படுத்துவாங்க. ஒருத்தருக்கு நினைவாற்றவர் உள்ளவர் என்று சொன்னால் அவருக்கு வாழ்க்கையிலே மறதி வராதுன்னு அர்த்தமா? மறதியே வராதுன்னா சொன்ன மாதிரி அல்லாவா தான் இருக்கணும் அல்லது மலக்கா தான் இருக்கணும். அப்ப ஒருத்தரை சிக்கத்து அல்லது நல்லவர் நினைவாற்றல் உள்ளவர் சொன்ன அர்த்தம் என்னன்னு கேட்டா, மனிதன் என்ற வரம்புக்குள்ள நல்லவர்னு அர்த்தம். மனுஷனை எப்படி ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணலாமோ அந்த அளவுக்கு உள்ளதுன்னு சொல்லி அர்த்தம். ஆனா நம்ம ஆளுங்க என்ன இன்னைக்கு நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப தற்காலத்திலேயும் அல்லது ஏகத்துவவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, புகாரில் அது எல்லாமே சஹிதான், அது பிழையே வராது. புகாரி இமாமே சொல்லாத கருத்து இன்னைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. புகாரியிலே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹதீஸ் வருது. உதாரணமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இப்னு அப்பாஸ் அவங்க சொல்லக்கூடிய செய்தி, புகாரில
1838வது ஹதீஸாகவும் முஸ்லிம்ல 2755வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்ன? அதாவது மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாவை கல்யாணம் முடிக்கும் போது, திருமணம் முடிக்கும் போது ரசூலுல்லா இஹ்ராம் கட்டின நிலைமையில தான் என்ன திருமணம் முடிச்சாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. மைமூனா அவங்கள திருமணம் முடிக்கும் போது அவங்க ரசூலுல்லா இஹ்ராம் கட்டின நிலையில திருமணம் முடிச்சாங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது. இஹ்ராம் கட்டின நிலையில திருமணம் முடிக்கலாமா? திருமணம் முடிக்க கூடாது, தடை இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி. அப்ப மைமூனா அவங்களை இஹ்ராம் கட்டின நிலையில திருமணம் முடிச்சன்றதை ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன, அந்த ஹதீஸுக்கு முரணாக இருக்குது. ஆனால் அறிவிப்பு ரீதியா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே நம்பகமானவங்க. ஒருத்தருமே தவறு இழைக்கிற லெவல்ல மனுஷன்ற வகையில தவறு வரும். அந்த நம்பகத்தன்மை வைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே கரெக்டான ஆட்கள். இவர் பலவீனமானவர், அதனால் இந்த செய்தி பலவீனம் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இந்த ஹதீஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மறுப்பாங்க. என்ன காரணம் கேட்டா, ஒன்னு ஹதீஸ் என்ன இருக்குது, இஹ்ராம் கட்டின நிலையில திருமணம் முடிக்க கூடாதுன்னு தடை இருக்குது. அடுத்து மற்றும் ஒரு மைமூனா அவங்களே சொல்றாங்க, ரசூலுல்லா என்ன இஹ்ராம் கட்டின நிலையில திருமணம் முடிக்கலன்னு டிக்ளேர் பண்றாங்க. இப்ப என்னதான் அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும், நம்பகமான ஆளா இருந்தாலும், சம்பந்தப்பட்ட ஆளே சொல்றாங்க ரசூலுல்லா என்ன அப்படி திருமணம் முடிக்கல என்று சொல்லும் போது அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப அறிவிப்பு சரியா இருந்தாலும் மறுக்கப்படக்கூடிய செய்தி இருக்கத்தான் செய்யுது. இப்ப நம்ம ஆட்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, புகாரில ஒரு செய்தி வந்துட்டேன்னு சொன்னா அதை நம்ம மறுத்துடவே கூடாது, ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்ற மனநிலையில் இருக்கிறாங்க. இது இணை வைப்பா இல்லையா? அர்த்தம் என்ன? மனுஷனுக்கு பிழையே வராது, தன் நினைவாற்ற உள்ளன்னு சொன்னா அவருக்கு வாழ்க்கையிலே மறதி வராது, அவரை மலக்குறேந்திர கொண்டு போய் வைக்கிறாங்க. இந்த கன்செப்டே தவிர இப்ப எப்பவுமே ஷிர்க்குன்ற கன்செப்ட் வராமலே நம்ம இருக்கணும். ஒரு செய்திக்கு முரண்படும் போது என்ன செய்வாங்க, புகாரில இருந்தாலும் சரி, முஸ்லீம்ல இருந்தாலும் சரி, நம்பகத்தன்மையை என்ன செய்வாங்கன்னு சொன்னா அளந்து பார்த்து ஏற்றுக்கொள்வாங்க. ஹதீஸ் கலையில ஷாதுன்னு ஒரு விதி இருக்குது. அது என்னன்னு கேட்டா, நம்பகமானவருக்கு மாற்றமாக கொஞ்சம் நம்பகமானவர் அறிவிச்ச செய்தி, அல்லது பலருக்கு மாற்றமாக சிலர் அறிவிச்ச செய்தி. இப்ப 10 பேர் ஒரு செய்தியை சொல்றாங்க, 2 பேர் மட்டும் அதுக்கு மாற்றமா சொல்றாங்க. உதாரணமா அப்துல்லான்றவர் வெள்ளிக்கிழமை 1:30க்கு கண்டிக்கு போனாரு, உதாரணத்துக்கு ஒரு செய்தி இருக்குது. 10 பேர் இந்த செய்தியை சொல்றாங்க, அப்துல்லா வெள்ளிக்கிழமை 1:30 கண்டிக்கு போனாருன்னு. ஒருத்தர் அல்லது 2 பேர் மட்டும் சொல்றாங்க அப்துல்லா வெள்ளிக்கிழமை 1:30க்கு பெட்டாக்கு போனாருன்னு சொல்லி. அப்ப இது 10 பேருடைய செய்திக்கு இது மாற்றமா இருக்குதா இல்லையா? ஹதீஸ் கலையில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, 10 பேர் சொல்றதுக்கு பிழை வர வாய்ப்பு இல்லை, ஒரே செய்தியை கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தர் மட்டுமல்ல 2 பேர் மட்டும் மாத்தி அறிவிக்கிறாங்கன்னா என்னமோ பிரச்சனை ஒன்று இருக்குதுன்னு சொல்லி இந்த செய்தியை ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த செய்தியை எடுத்துக்கொள்வாங்க. இவர் பலவீனமானவன் அடிப்படையில் கிடையாது, நம்பகமானவர் தான், அவர் அறிவிக்கிற மற்ற செய்தியை ஏற்றுக்கொள்வாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குது, மனிதன் என்ற வகையில நமக்கு தெரியாத ஏதோ ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது என்று சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அல்லது ரொம்ப வலிமை கூடின ஒரு ஆள் ஒரு செய்தியை சொல்லியிருப்பாரு, அதை விட கொஞ்சம் குறைஞ்ச ஒரு ஆள் இன்னொரு செய்தி சொல்லியிருப்பாங்க, ரெண்டும் முரணா இருக்கும். என்ன செய்வாங்கன்னா வலிமை கூடினவர்கிட்ட செய்தியை எடுத்துக்கொள்வாங்க, இவரை விட இவர் பெட்டரா இருக்கிறாரு. அப்ப என்ன, நல்லவராக இருந்தாலும் நினைவாற்ற உள்ளவராக இருந்தாலும் நமக்கு தெரியாத புறத்துல சில மிஸ்டேக் வரும், அதுதான் மனுஷன்ன்றதுக்கு ஆதாரம். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கண்டா, வந்துட்டான்னா மிஸ்டேக் புகாரில வந்துட்டா அது கதை முடிஞ்சு எல்லாம் சஹிதான், அது வேற வேற செய்திகளுக்கு அல்லது குர்ஆனுடைய வசனத்துக்கு முரணாக இருந்தால் அது எப்படி வர முடியாது? புகாரி இமாம் சரின்னு சொல்லிட்டாரு, சஹின்னு சொல்லிட்டாரு, புகாரி இமாம் சொன்னா அதுல இருக்கிறார்கள் பிழையை செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தமா? அப்ப எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிந்தனையில நம்முடைய நம்பிக்கையில ஷிர்க் வருதுன்றத பாருங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றல் எந்த லைச கமிஸ்லையும் செய்யும். அவனை போல ஒன்று நினைவு ஆற்றல்ல பிழையே வராது, அவருக்கு வாழ்க்கையில மறதி வராதுன்னு நினைச்சா ஒன்று மலக்கா இருக்கணும், அல்ல அல்லாவா இருக்கணும். அப்ப இந்த ஒரு அடிப்படையை புரிஞ்சு கொண்டு எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்பிக்கையில இணை வைப்பு வராம, குர்ஆன் என்றது அதுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து வேற, அதுல சஹி லைஃப் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட மெத்தடும் ஹதீஸ் பாதுகாக்கப்பட்ட மெத்தட்லயும் வித்தியாசம் இருக்குது. அதனாலதான் ஹதீஸுக்கு ஹதீஸ் முரண்பட்டாலே மறுப்பாங்க, ஹதீஸுக்கு ஹதீஸ் முரண்பட்டாலே எது ஸ்ட்ராங் ஆனதுன்றதை பார்த்து எடுத்துக்கொள்வாங்க. இப்ப குர்ஆன்ன்றது அதை விட ரொம்ப ஹைல இருக்கக்கூடியது. அப்ப இந்த ஒரு அடிப்படை குர்ஆனுக்கு ஹதீஸ் முரணா வந்தேன்னு சொன்னால் என்ன செய்யணும்னா, எது சரி, குர்ஆனுடைய நம்பகத்தன்மை அதிகம். ஒன்னு விளக்கம் சொல்ல பார்க்கணும், முரண்பாடு இல்லாம புரிய பார்க்கணும். புரியறதுக்கு வாய்ப்பே இல்லையா, இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குன்னு என்ன செய்யணும், ஒதுக்கி விட்டுற வேண்டியதான். இல்ல புகார்ல வந்தா முஸ்லீம்ல வந்தா பிழையே வராதுன்னு ஒருத்தர் நம்பினா அவரும் இணை வைக்கிறார், ஷிர்க்ன்ற கான்செப்டுக்குள்ள போறாருன்றதை புரிஞ்சு கொள்ளணும்.
இப்ப இணை வைப்புன்றது தர்காக்கள்ல போய் வணங்குறது இல்லை சிலை வணங்குறது மட்டுமல்ல, எந்தெந்த காலத்துல என்னென்ன கன்செப்ட் வருதோ, அல்லாஹ்வுடைய தன்மை மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி அல்லது ஒரு பொருளுக்கு இருக்கிற மாதிரி கன்செப்ட் எப்பெல்லாம் வருதோ அதெல்லாம் ஷிர்க் தான். இதை கேட்டா இது குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதான்னா ஒவ்வொன்றா பட்டியல் போட்டு புகாரில வரக்கூடிய செய்திகளை மனுஷன் அறிவிப்பாளரை அல்லாஹ்க்கு இருக்கிற தன்மையை கொடுத்தா ஷிர்க்குன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. கன்செப்ட் அடிப்படை பேசிக்க சொல்லுவாங்க. அந்த பேசிக் எங்க இருக்குன்றதை பார்க்கணும். இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு வணங்கிட்டு இருப்பாங்க, அல்லது மரத்துக்கு என்ன புள்ளைய கொடுக்குற ஆற்றல் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதுல போய் துவா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு குழந்தை பாக்கியதை தாண்டு. ஷிர்க்குன்னு சொல்லுவோம். குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதா மரம் ஷிர்க்குன்னு இருக்குதா? எங்க இருக்குதுன்னா கேட்கக்கூடாது. கன்செப்டை தான் இஸ்லாம் சொல்லும். அதுல வச்சு 2050 புதுசா என்ன சரி உருவானாலும் ஷிர்க்குன்னு சொல்லி என்ன செய்ய வேண்டியதா, தட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. அப்ப எப்பவுமே நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டு இணை வைப்புன்ற சாயல் கூட நம்முடைய நம்பிக்கையில வந்து விடாமல் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை அல்லாஹ்வுக்கு மட்டும் கொடுத்து கொள்கையில உறுதியாக இருந்து மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கில்வானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.